நிமிர்ந்த நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் தான் நம்மோடு இருக்காங்க. கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறையவே இருக்கிறது. அவரிடமே பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப முக்கியமா வர்ற 3ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா மாநிலத்துக்கு போகிறார். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே எதிர்க்குது. அது போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நோக்கி நகர்றீங்க. கிட்டத்தட்ட நமக்கும் மேகதாது விவகாரம் கட்டக்கூடாதுங்கிறதா நிலைப்பாடு தீர்மானமும் போட்டிருக்காங்க. இப்ப அவர் விஜய் அவர்கள் அங்க செல்றது அப்படிங்கிறது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஏன் மார்க்சிஸ்ட் அதை கண்டிக்குது? இல்ல, கண்டிக்கல. அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் வேண்டுகோள் விடுத்திருக்கோம். கண்டிக்கல நாங்க. ஏன்னா ஒருவேளை போறதுனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அப்படி எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதிலிருந்து தான் நாங்க மறுபரிசீலனை பண்ணுன்றதை நாங்க சொல்றோம். ஏன்னா திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக மேகதாட்டு அணை கட்டுவது என்பதில் ரொம்ப உறுதியாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு உட்பட மத்திய அரசாங்கத்தை நெருக்குதல் கொடுக்கறது உட்பட பலவிதமான நடவடிக்கைகள் அவர் ஈடுபட்டிருந்திருக்காரு. இப்போது முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் அதில் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில இந்த ஆண்டு மழை போதுமான அளவுக்கு இல்லாத நிலையில அங்கேயும் அணையில தண்ணி இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலையும் போதுமான அளவுக்கு மழை பெய்யவில்லை. அதனால ஒரு டிஸ்டன்ஸ் ஷேரிங் என்ற முறையில் அந்த இதை கூட அவங்க அமல்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. பற்றாக்குறை பகிர்வு அப்படின்றத பத்தி உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்களை கூட நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்பதுதான் நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கர்நாடகத்தின் சார்பில் சொல்லப்பட்டது. இருந்தாலும் ஆணையத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் 3500 கன அடி தண்ணீர் விட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் விடுவார்களா இல்லையா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய முதலமைச்சர் அங்கே செல்வது என்பது தமிழ்நாட்டு விவசாயிகள் குறுவை சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டு சம்பா சாகுபடிக்கும் உத்தரவாதம் இல்லை என்பதுதான் இன்றைய தேதி வரைக்கும் நிலைமை. ஒருவேளை உடனடியாக அடுத்த சில நாட்களில் மழை பெய்தால் சம்பா சாகுபடி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. பொதுவாகவே இந்த ஆண்டு மழை பற்றாக்குறை இருக்கணும். இத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய முதலமைச்சர் அங்கே செல்வது 2 விஷயம் தான். ஒன்று, தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை பெறணும். மேகதாட்டு அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக தெரிவிச்சாச்சு. சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் மேகதாட்டு அணை சம்பந்தமாக அவர் பேசுவதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது, பேசக்கூடாது. அங்க போய் பேசுற பிரச்சனையே இல்லை. ஒருவேளை பேசினா 2 மாநில பிரச்சனைன்னு உணரப்பட்டதாகவும் அர்த்தம் வந்துடும்ல. ஆமா, 2 மாநிலம் இல்ல. அதாவது ஏற்கனவே இருக்கிற நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இதற்கு எல்லாமே விரோதமாக அது அமையும். அதனால அது ஒண்ணு. தண்ணியும் அங்க கொடுப்பாங்கன்றதுக்கான உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அங்கேயும் தண்ணி ஒரு 55 டிஎம்சி தான் இப்போ 3 அணைகள்லையும் சேர்த்து இருக்கின்றதுதான் நேற்று அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப போயிட்டு வெறுங்கையோட திரும்பி வருவது என்பது தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தையும், தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக முதலமைச்சர் போய் ஒன்றும் நடக்கல என்ற மாதிரி ஒரு எதிர்மறையான கருத்து ஏற்படுவதற்கு தான் அது உதவி செய்யும். ஆகவே அதை தவிர்ப்பது நல்லது. ஆகவே அந்த கர்நாடகத்துக்கு செல்லக்கூடிய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கோம். ஒருவேளை அதையும் மீறி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி ஏதாவது நல்லது நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வரவேற்போம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. தோழர், இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க அண்மையில நீட் விலக்கு, அந்த நீட்டுக்கான அந்த எதிர்ப்பு போராட்டம் ரொம்பவே தீவிரமா நடந்தது. நம்ம அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா டெல்லி ஜந்தர் மந்தரே நிலை குலைந்தது. அதுல ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த போராட்டத்தின் ஒரு அங்கமா. அதை தாவேகா அரசு கண்டிக்குது, விஜய் அவர்களே கண்டிக்கிறார். இது ஜனநாயக முறை இல்லைன்னு. இடதுசாரி அலுவலகங்கள்ல தொடர்ந்து மாணவர்கள் போராடுகிற பொழுதும், கல்லூரி வளாகங்கள்ல போராடுகிற பொழுதும் அந்த நீட் தேர்வு முறைகேடுகளை களையணும்னு சொன்ன போது கைது செய்யப்படுறாங்க. இது முற்றிலும் முரணா இருக்கலாம். எது தாவேகாவோட நிஜ முகம்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப இடதுசாரிகள் இப்ப நீங்களே கூட பேசுகிற பொழுது நான் ஒரு வார்த்தை தவறுதல கண்டிக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல, நாங்க மறுபரிசீலனை பண்ணணும் தான் சொல்றோம் அப்படின்னீங்க. அப்ப கிட்டத்தட்ட தாவேகா அரசை கண்டிக்கவும் முடியாம இடதுசாரிகள் புலிவால பிடிச்ச கதையா இருக்கீங்க. கிடையாது. காவல்துறையினுடைய அத்துமீறல், மாணவர்கள் இளைஞர்கள் மீதான தாக்குதல், அதை கடுமையா கண்டிச்சிருக்கோம். ஓகே, இஷ்யூ பேஸ்டு தான். அதனால அதுல கண்டிக்கிற அதுல ஏன் நீங்க மறுபரிசீலனை பண்ண சொல்றீங்க? இதுல கண்டிக்க இஷ்யூ பேஸ்டு தான். காவல்துறையினுடைய போராடுகிற உரிமை என்பது இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை தவிர ஆட்சியில் யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து வழங்கப்படுவது அல்ல. அந்த முறையில் போராடுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. நான் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், கருத்துக்களை முன்வைத்து ஆட்சியாளர்களிடமோ மற்றவர்களிடமோ போராடுவதற்கான உரிமை என்பது எனக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருப்பது. அதை மறுப்பதோ அல்லது அதை முற்றிலும் தடை செய்வதோ காவல்துறையினுடைய வேலை அல்ல. மாறாக காவல்துறை அதை ஒழுங்குபடுத்தலாம், முறைப்படுத்தலாம். இந்த இடத்துல வேணாம், நீங்க அந்த இடத்துல நடத்துங்கன்னு சொல்லி அப்படி ரெகுலரைஸ் பண்றதுக்கான
இதுதான் அவங்களுக்கு வாய்ப்பு தான் அவங்களுக்கு இருக்கே தவிர தடை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறானது. இப்ப நேற்றைய தினம் திராவிடர் கழகத்தினுடைய நீட்டுக்கு எதிரான அந்த பரப்புரை பயணத்தை திடீரென்று அவர்கள் நேற்று தடை செய்திருக்கிறார்கள். அதை கண்டிச்சிருக்கீங்க தோழர். ஆமா, அதை தடை செய்திருக்கிறார்கள். மிக மிக தவறானது. அப்படின்னா அவங்க முன்கூட்டியே அவங்க இன்னைக்கு செய்திகள் என்ன இருக்குன்னா, ஜூலை மாதம் 18ஆம் தேதியே நாங்க அனுமதி கேட்டோம், அப்போது நீங்க அந்தந்த மாவட்டத்தில் நீங்க அனுமதி வாங்கிக்கணும்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு ரத்து பண்றாங்கன்னா அவங்க திராவிடர் கழகத்தின் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அது உண்மை என்று சொன்னால் மிக மிக வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். எல்லா விதமான தயாரிப்புகளும் செய்து விட்டதற்கு பிறகு திடீரென்று நள்ளிரவில் நோட்டீஸ் ஓட்டுவது, தடை செய்வது மிக மிக தவறானது. இரண்டாவது தோழர் ஒரே ஒரு கேள்வி தோழர், இப்ப காவல்துறை போன்ற விஷயங்களை கண்டிக்கிறீங்க, அரசினுடைய கொள்கை முடிவு தானே. இப்ப நீட் விலக்கு தொடர்பான ஒரு போராட்டம் நடக்கிற பொழுது மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்தி செய்ய போகுதுங்கிறது அரசினுடைய கொள்கை முடிவு. இன்னொரு பக்கம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்படுது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பேர்லயே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அது. அதுல அரசினுடைய கொள்கை முடிவு அவங்க பெரிதாக எதிர்க்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. அமைச்சர் புறக்கணித்திருக்கிறார், அமைச்சர் காங்கிரஸ் அமைச்சர், அதையும் நம்ம பார்க்கணும். அது போன்ற கொள்கை முடிவு சார்ந்த விஷயங்கள்ல தாவேகா அரசோட செயல்பாடு இடதுசாரிகளுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துது. இல்ல நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தாவேகாவும் எதிர்க்கிறது என்பதை அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு இந்த போராட்டம் நடைபெறுகிற காலத்திலும் அதே தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் மீது காவல்துறையுடைய அத்துமீறல் என்பது கண்டிக்கத்தக்கது. அதை நாங்கள் கண்டிச்சிருக்கோம். அப்போ நாங்கள் கண்டிச்சதுக்கு பிறகு அடுத்த ஒரு 3 நாட்கள் முறையாக இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டு ஒன்றும் காவல்துறைக்கு எங்களுக்கு பெரிய ரொம்ப மோதலமான ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தினீங்க. அந்த நேரத்தில் முடிவையே மறுபரிசீலனை செய்வோம், ஆதரவு முடிவுகளையே அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் என்ன கேள்வியா கேட்கிறேன், எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் தாக்கப்படுகிற போது எப்படி நாங்கள் அதை ஏற்க முடியும்? இரண்டாவது, எங்க மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, போராடுகிற உரிமையை தடுப்பதற்கு யாராக இருந்தாலும் திமுக ஆட்சி காலத்தில் நான் கண்டிச்சிருக்கேன். சாம்சங் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அப்பயும் அவங்களையும் கண்டிச்சிருக்கோம். இந்த அணுகுமுறை தவறானது என்று சொல்லியிருக்கேன், இப்பயும் அதான் சொல்றேன். ஸோ அதனால அதை நீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தை அணுகுகிற விதத்துல கடுமையான ஆட்சேபனை என்பது எங்களுக்கு இருக்கு. அப்புறம் உயர் போலீஸ் அதிகாரிகள் அமைச்சர்கள்ட்ட பேசணும். அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சுது. அது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்டது இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும், அதாவது முதலாக அமைச்சரவை பதவியேற்ற போது இதே பிரச்சனை வந்தது. 2வது அமைச்சரவை விரிவாக்கத்தின் போதும் இதே பிரச்சனை வந்தது. அதாவது முதல்ல வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம் அந்த மாதிரி. அப்போ கேட்டபோது அவர்கள் சொன்னது என்னன்னா, இது ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. மத்திய அரசாங்கம் பிப்ரவரி மாதம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆளுநர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் இதுதான் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதுனால ஆளுநர் இல்லாமல் பதவியேற்பு விழாவை நடத்த முடியாது என்பதனாலையும் நாங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கேன். சட்டமன்றத்தில் அல்லது தமிழ்நாடு அரசுடைய விழாக்கள் என்று வருகிற போது நிச்சயமாக தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இடம்பெறக்கூடிய வகையில் நாங்கள் உறுதியாக இருப்போம்னு தான் அப்போது தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்குகிற போது அன்றைக்கு அவங்க சொன்ன அடிப்படையில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, 2வது தேசிய கீதம் என்ற முறையில் தான் நடப்பட்டது. வந்தே மாதரம் பாடல் பாடப்படவே இல்லை. ரொம்ப நல்ல விஷயம். ஆளுநரும் அதை அன்றைக்கு வற்புறுத்தவில்லை. ஆனால் இப்போது சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா சம்பந்தமான நிகழ்ச்சியினர் வெளிவந்து அதை ஆளுநர் துணைவேந்தர் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிற போதே இந்த மாதிரி தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது. முதலில் வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. அதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் என் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற முறையில் எல்லாம் ரொம்ப, அதாவது இந்த துணைவேந்தருடைய அந்த உடல் மொழியும் அந்த ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் அவர் அதை சொல்றாரு. இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, அதுக்கு உட்பட்டு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறையில் ஆளுநருடைய துணைவேந்தருடைய செயல்பாடு, அந்த பேச்சு ஊடகத்திடம் தெரிவித்த விஷயம் என்பது சரியல்ல. கேளுங்க, சரியல்ல. 2வது, எங்களை போன்றவர்கள் சொன்னோம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்பட வேண்டும் என்கிற முறையில் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அதுவும் தாமதப்படுத்தாமல் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அத்தகைய ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்திருக்கிறோம். ஏன்னா RN ரவி இருந்தபோது இதே மாதிரி பிரச்சனை, இப்ப அருளேகர் வந்த பிறகு இதே மாதிரி பிரச்சனை, ஒவ்வொரு நிகழ்வு வரும்போது இதே பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப இதுக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய சட்டத்தை சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அந்த முறையில் சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்திருக்கிறோம்.
அந்த எதிர்ப்பின் விளைவாகத்தான் உயர்கல்வித்துறை காங்கிரஸ் என்பதனால அவர் பங்கேற்கல. தமிழ்நாடு அரசு சொல்லாம எப்படி அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து செயல்பாடு தொடர் திருப்தி அளிக்குதா? திருப்தி எல்லாம் அளிக்கல. இல்ல நீங்க சொன்னீங்களா அவர் காங்கிரஸ் அமைச்சர் அதனாலதான் கலந்துங்களா? அப்படி கிடையாது. அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிலைப்பாட நம்ம வந்து காங்கிரஸ் அமைச்சர் அளவுகோலா எடுத்துக்கொள்ள முடியுமா? கூட்டணி அமைச்சரவை இல்ல அதான் எடுத்துக்கொள்ள முடியாதுன்ற தமிழ்நாடு அரசு சொன்னதுனாலதான் அவர் கலந்துக்கல. அவர் மட்டும் கலந்துக்காம இல்ல, மக்கள் பிரதிநிதிகள் யாருமே கலந்துக்கல. எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ எல்லாத்துக்கும் அழைப்பு. அங்க திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சி அதான் எல்லாருக்கும் அழைப்பு. இல்ல மதிமுக இருந்திருக்காரு கடையநல்லூர்ல. எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கும், அதாவது இந்த பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் அனைத்திலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பி யாருமே கலந்துக்கல. அது அரசனுடைய அதை எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய இது போன்ற விஷயங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக இதுல அரசுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் விழாவை புறக்கணிக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து வெளிப்படுத்திருக்கணும். ஒருவேளை முதலமைச்சரால் முடியலன்னா செய்தி குறிப்பு என்கிற முறையில் கூட அரசின் சார்பில் வெளியிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி எதுவுமே வராமல் அமைச்சர் கலந்து கொள்ளாதன் மூலமாக நாங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனால இது போன்ற விஷயங்களில் வெளிப்படையாக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும். அதை காலதாமதப்படுத்தக்கூடாது. இது இப்போது நடந்துவிட்ட நிகழ்வு. நிரந்தரமான தீர்வு என்கிற முறையில் ஒரு புதிய சட்டத்தை முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, ரெண்டாவது வந்தா மாதரத்தை நாங்க ஏத்துக்கல. ஏன்னா அது வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரான பல்வேறு கருத்துக்களை கொண்ட சில பாராக்கள் என்பது அதில் இருக்கிற காரணத்தினால் அது கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இவற்றையெல்லாம் மீறி பாராளுமன்றத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடிய மிருகபல மெஜாரிட்டியை பயன்படுத்தி நேற்றைய தினம் அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டார்கள். என்ன கொடுமைன்னா, தமிழ் தாய் வாழ்த்துவான்னா குற்றம், அதுக்கு சிறை தண்டனை என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. அதனாலதான் இந்த அவசரமாக இந்த மாதிரியான ஒரு சட்டம் இயற்றுவது மிகவும் அவசியம் என்பதை நான் வற்புறுத்தேன். நேற்று பாராளுமன்றத்துல இது தொடர்பான விவாதத்தின் போது திமுக எம்பிக்களும் ரொம்ப கடுமையா அந்த விஷயத்தை எதிர்த்திருக்காங்க, கனிமொழி போன்றவர்களும் எதிர்த்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள இன்னும் தாவேக்கா வரல, தாவேக்கா ஆதரவு கட்சிகளுடைய கூட்டத்துல இடதுசாரிகள் பங்கேற்கல. தமிழ்நாடு அரசியல் களத்தோட இந்த கூட்டணி கணக்கில் எப்படிதான் இருக்குது? இல்ல நாங்க வந்து அந்த கூட்டணியில இருக்கிறோன்னு என்னைக்குமே சொல்லி அவங்களும் ஒரு கூட்டணியை உருவாக்கலையே. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டது, அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவதற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இடதுசாரிகள் ஆதரவை கொடுத்துருக்கிறோம். மற்றவர்கள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய காங்கிரஸ். நாங்கள் இருவரும் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை நாங்கள் எங்களுடைய மாநில குழு எடுத்த முடிவு. அதுல வந்து நாங்கள் உறுதியா இருக்கிறோம். மற்றபடி அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கவில்லை. இந்தியா கூட்டணி கூட்டத்துல நீங்க கலந்துக்கிறீங்க, தாவேக்கா கலந்துக்கல. இல்ல அவங்க அழைப்பு கொடுத்தாங்கன்னு தெரியாது. தாவேக்காவுக்கு ஏற்கனவே அவங்க இந்தியா கூட்டணியில இருந்து, இப்ப திமுக ஏற்கனவே இருந்தது, இப்ப அழைப்பு கொடுத்தாங்க, கலந்துக்கலன்றது இஷ்யூ. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கா இல்லையான்னு தெரியல, அதுல கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதனால ஏன் அதுல இல்ல நீங்க கேட்கிற பிரச்சனை எங்க வருது? தாவேக்கா ஒரு நிலைப்பாடு சொல்றாங்க, எங்களுக்கு எம்பிக்களே இல்லையே, நாங்க எம்பிக்கள் இருந்தா தானே இந்தியா கூட்டணி போக முடியும். அந்த நேரத்தில் ஒரு விளக்கம் கூட சொல்லிருந்தாங்க, எங்களுக்கு எம்பிக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தாவேக்கா பேச்சாளர்கள் பலரும் பேசுறாங்க. அதாவது எம்பிக்கள் இருக்கா இல்லையான்றதை பொறுத்து இல்லை இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியுடைய நோக்கம் மதச்சார்பின்மையை பாதுகாப்பது, இதற்கு எதிரான ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்ப்பது. அந்த நோக்கத்தோடு தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி எம்பிக்கள் இருக்கா ஓட்டு போடுவானா இல்லையான்றதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இதுல வந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்து தான் அவங்க வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள வரதா இல்லைன்னு. ரெண்டாவது, இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு அழைப்பும் அனுப்பப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன் தாவேக்காவுக்கு. ஸோ அதனால அது கலந்துக்கலன்ற கேள்வி இப்போது எழல. டிடிவி தினகரன் அவர்கள் அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க திருமாவளவன் அவர்களையே முதல்வராக்கணும்னு இருந்தோம். அப்போ திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கணும்னு முன்மொழிகிற போது இடதுசாரிகளுக்கு இது பின்னாடி பாஜக இருக்கும், அதிமுக திருமாவளவன் அவர்களை முன்மொழியணும்னு முயற்சி எடுத்தா பின்னாடி பாஜக இருக்கும்னு அவங்க தான் எங்களுக்கு ஒத்துழைக்கல, இல்லைன்னா அந்த வாய்ப்பு கூட நடந்திருக்கும்னு புதிய தலைமுறைக்கு நேற்று முன்தினம் கொடுத்த ஒரு நேர்காணல்ல டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. அப்படி ஏதாவது உங்ககிட்ட பேசப்பட்டதா? இந்த மாதிரி ரகசியம்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து மே மாதம் 8ஆம் தேதி மாலையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை 8ஆம் தேதி மாலையே நாங்க கவர்னருக்கு அதிகாரப்பூர்வமா கடிதம் கொடுத்தாச்சு. 8ஆம் தேதி இரவு வரை இப்படியெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையே யாருக்குமே தெரியாது, திருமாவளவனுக்கே தெரியாது. அதுக்கு பிறகு நடந்ததுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா நாங்க தான் கடிதம் கொடுத்துட்டோமே, தாவேக்காவுக்கு ஆதரவு என்பதற்கான கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு என்ன முயற்சிகள் நடந்தாலும் அது வந்து நடைமுறை சாத்தியமற்றது. ஏன்னா இடதுசாரிகளுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. நாங்க யாருக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையா சொல்லிட்டோம், கவர்னருக்கு அதிகாரப்பூர்வமா கடிதம் கொடுத்தாச்சு. அதனால இவர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. அப்படின்னா அவங்க தோழர் திருமாவளவனும் டிடிவி தினகரன் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படி நடந்திருக்கிறதுக்கு
அப்படி நடந்ததான்றதை பத்தி இப்ப நான் ஒன்னும் உறுதியா சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான கோரிக்கைகளோ கருத்துக்களோ. இடதுசாரிகளை சொன்னாரு. அதான் இடதுசாரிகள் பாஜக அதுக்கு பின்னால இருந்து ஏதாவது வேலை செய்திடக்கூடாதுன்னு ஒரு அச்சப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாஜக மறைமுகமாகவோ நேரடியாகவோ தமிழகத்துல கால் ஊன்ற விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மையமான அம்சம். அதுதான் தேர்தலையும் மையமான ஒரு முழக்கமாக எங்களை பொறுத்த வரைக்கும் இருந்தது. எதிர்பாராதமாக தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக அமைந்து விட்டது. யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்றது. இதை பயன்படுத்தி ஆளுநர் மூலமாக அவர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம். அந்த முறையில் தான் நாங்கள் 8ஆம் தேதி அந்த முடிவை அறிவித்ததுக்கு அதுதான் முக்கியமான காரணம். அதனால பின்னாடி இருக்கான் முன்னாடி இருக்கான்றதுல அவன் எக்காலம் முன்னாடியா இருந்தாலும் பின்னாடியா இருந்தாலும் அவங்க வர்றதுக்கு அனுமதிக்கிற பிரச்சனையே இல்லை. அதனால அது அவர்கிட்ட தான் கேட்கணும் விளக்கம். 2026 தேர்தலை தமிழக வெற்றி கழகம் பாஜகவை பொறுத்தவரை களத்திலே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிதான் சந்திச்சாங்க. அவங்க திமுக எதிர்ப்பை மட்டும் தான் கூர்மைப்படுத்தினாங்க. திமுகவோ பாஜகவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓரணியில் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு கலர் கலரா பாஜக எதிர்ப்பை பேசினாங்க. ஆனா மக்கள் கொடுத்திருக்க தீர்ப்புல பாஜக எதிர்ப்புங்கிறது இந்த தேர்தலை நீர்த்து போயிருச்சு. ஒருவேளை தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு பின்பு பாஜக எதிர்ப்புங்கிற ஒண்ணு வேலை செய்யாம ஆயிருச்சா அல்லது இல்லாம ஆயிருச்சா, அதை எப்படி உணர்ந்துக்கிறது? இல்ல நாங்க இந்த தேர்தல் முடிவு அப்படி பார்க்கல. பிஜேபி அதிமுக அணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய முக்கியமான நோக்கம். அது இந்த தேர்தலில் மக்கள் அந்த எங்களுடைய அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். மத்தியில் ஆட்சி அதிகாரம், அபரிமிதமான பணம், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், இவ்வளவு பேர் இங்க பிஜேபிக்காக பிரச்சாரம்லாம் செஞ்சாங்க. இது எல்லாவற்றையும் மீறி ஒரே ஒரு இடத்துல, அதுவும் மிக 1000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஒரே ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வகையில் பிஜேபி முற்றிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பாஜக எதிர் பிரச்சாரமும் வெற்றி பெறலையே. புதிய ஒரு சக்தி வந்துருச்சுல, பாஜக எதிர்க்காதவர் தானே வெற்றி பெற்று. இல்ல இந்த எங்களுடைய பிரச்சாரத்தினால தானே அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. பாஜக முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். அதை நீங்க குறைச்சி மதிப்பிடக்கூடாது. 2 அணியும் இல்லாமல், திமுக தலைமையிலான அணி இல்லாமல், அதிமுக தலைமையிலான அணி இல்லாமல், மூன்றாவதா ஒரு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மாற்ற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே அது ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும். ஒரு இருதுருவ அரசியல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அதிமுக இல்லைனா திமுக என்கிற முறையில தான் இதுவரைக்கும் 50 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் நிலைமை என்பது இருந்திருக்காங்க. இந்த இருதுருவ அரசியல் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது இந்த தேர்தலில் மிக முக்கியமான திருப்பு முனை. அதற்கு காரணமாக இருந்தது தமிழக வெற்றி கழகம். அந்த வகையில் தான் நாங்க அதை மதிப்பிடுறோம். சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் தான் முதல்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்த பேசுகிறார், பொது வெளியில உடைக்கிறார். அதிமுக கூட்டணிக்க பேசுனாங்க தேர்தலுக்கு பின்புங்கிறது அதுதான் பெரிய பேசு பொருளாகுது. அதுக்கு பின்புதான் நீங்க எல்லாம் தாவேக்காவை நோக்கி எல்லாரும் நகர தொடங்குறீங்க. இங்க கேள்வி என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டும் இந்திய கம்யூனிஸ்ட்ல இருந்து பிரிந்ததான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அவர்கள் ஒரே கூட்டணியில் பயணிக்க முடியுது. திமுகவிலிருந்து பிரிந்த கட்சி தான் மதிமுக, அவர்கள் ஒரே கூட்டணியில பயணிக்க முடியுது. திமுக அதிமுக தேர்தலுக்கு பின்பு இணைந்தால் அதுல என்ன அவ்வளவு பெரிய தவறு இருக்குன்னு நம்ம பேசுறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சதையும் அதிமுகவும் திமுகவும் பிரிஞ்சதையும் சமப்படுத்துறது ரொம்ப தவறான ஒரு மதிப்பீடு, மிக மிக தவறான மதிப்பீடு. நாங்கள் தத்துவார்த்த அடிப்படையில் ஆளுகிற வர்க்கத்தினுடைய கேரக்டர் சம்பந்தமாக 2 கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதன் அடிப்படையில் பிரியப்படைத்தார். இவங்கள மாதிரி திமுக அதிமுக மாதிரி பிரிஞ்சது கிடையாது. அதனால இந்திய சிபிஐ சிபிஎம் பிரிஞ்சதை இதோட ஒப்பிடவே கூடாது. 2வது அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரிந்தாலும் திராவிட கட்சி 2 பேருமே பெரியார் தான். அந்த குறிப்பிட்ட காலத்துல பிரிஞ்சதுக்கு பிறகு, குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மக்களுடைய பிரச்சனைகளில் இடதுசாரிகள் இணைந்து செயல்பட்டு வந்திருக்கிறோம். ஆனா 50 ஆண்டு காலமாக எலியும் பூனையுமே இருந்தவங்க, அங்க எலியும் பூனையுமா இருந்தவங்க, ஒருத்தர் வீட்டுல சாவு இருந்தா இன்னொருத்தர் போக மாட்டாங்க. அப்படி இருந்த கட்சி இப்போ ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்காக எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கையை விட்டு போய்விடக் கூடாது என்கிற ஒற்றை நோக்கத்தோடு அந்த மாதிரியான முயற்சி என்பது நடைபெற்றது. அது ஏன்னா அதிமுக பிஜேபி தோற்கடிக்கணுன்றதுதான் இந்த திமுக தலைமையிலான அணியினுடைய முக்கியமான நோக்கம். தோற்கடிக்கணும்னு பிரச்சாரம் பூரா பண்ணிட்டு ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து அவங்களே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பது என்பது எப்படி சரி? இல்ல, தேர்தலுக்கு பின்பு நம்ம சொல்றது படி பார்த்தா அரசியலமைப்பு சட்டப்படி இதுக்கு எதுவும் தடை இல்லையே. நீங்க இப்படியான உதாரணம் மட்டும் கேட்டேன். RSS பெற்ற பிள்ளைன்னு திருமாவளவன் அவர்களே விமர்சிச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்கல, அவர் சொன்னதை அவர்கிட்ட கேளுங்க.
நாங்க வந்து எங்க சிபிஎம் சார்பா அவர் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைல நாங்க என்னைக்கும் சொல்லல. அது ஒரு அரசியல் கட்சி துவங்குறதுக்கு யாருக்குனாலும் ரைட் இருக்கு ஜனநாயக நாட்டுல. அந்த அடிப்படையில் அவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்கியிருக்காரு. மற்றபடி இஷ்யூ பேஸ்டு கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு எங்களுக்கு என்னன்றதுதான் பாக்கியத்தை தவிர இன்னொருத்தர் சொன்னதுக்காக நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அது வந்து அவங்க அதை பத்தி விளக்கணும். அதனால அதுக்குள்ள இது வந்து மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை, முற்றிலும் சந்தர்ப்பவாத நிலை. எந்த அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் இவ்வளவு காலமும் போராடினீங்களோ அதையே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதுன்னா அதுக்கு என்ன அடிப்படை? இன்னொரு ஆட்சி வந்து விடக்கூடாது என்பதை தவிர வேற என்ன இருக்கு கொள்கை பூர்வமா? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே அந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடன்படாது. ஆகவே அதை ஆதரிப்பதில்லை என்று நாங்கள் முடிவெடுத்தோம். நிறைவா ஒரு கேள்வி. குதிரை பேரம் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் 6 பேர் ராஜினாமா செய்துவிட்டு இந்த பக்கம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதை ஒரு குதிரை பேரம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து பேரம் பேசுறாங்க. செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மேல வழக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. குதிரை பேரம் தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? ஒரு இடதுசாரி தோழரா நீங்க அதை எந்த அளவுக்கு ஆதங்கத்தோட பாக்குறீங்க? அந்த மாதிரி குதிரை பேரத்தில் யார் ஈடுபட்டாலும் அது சட்டவிரோதமானது, தவறானது. யார் ஈடுபட்டாலும், இப்ப நீங்க சொன்னீங்களே இவங்களை ஈடுபடுறாங்க அவங்களை ஈடுபடுறாங்க, யார் ஈடுபட்டாலும் அது தவறானது. அந்த மாதிரி நாங்க அப்பயே கணிச்சிருக்கோம். ரெண்டாவது, ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலும் நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்கன்ற கேள்வியை நாங்க கேட்டோம். அவங்க தரப்புல சொன்னாங்க அவங்க விரும்பி வராங்க, நாங்க என்ன பண்றோம்னா விரும்பி வந்தாங்க, விரும்பி ராஜினாமா பண்ணிட்டோம், விரும்பி நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? அப்பனா அது ஊக்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் என்பதை அப்போதே அந்த 4 பேர் சேர்ந்த அன்னைக்கே எங்களுடைய கருத்தை நாங்க தெரிவிச்சிருக்கோம். தாவேக தலைவர் இடத்துலையும் பேசணும். அப்புறம் கொஞ்ச நாள் சும்மா தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் திரும்பி பார்த்தா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேர் சேர்ந்திருக்காங்க. இது ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாங்கன்றது அதுக்கு அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி பண்றது 3 1/2 பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்சியை உடைப்பது, ஆட்களை விலை பேசுவது என்கிற முறையில அவங்க பண்றது. இவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாங்க. ஒருவேளை மட்டுமே புரிந்து கொள்ள முடியுமா? 25 எம்எல்ஏக்கள் ஆதரவா வாக்களிச்சாங்க சட்டமன்றத்துல. இல்ல அது வந்து அதிமுக முயற்சி என்று நகர்ந்து அது முடியாம போய், அதாவது சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிகா 4 பேரும் ஆதரிக்கணும்னு சொன்ன பிறகு 120 இடங்கள் வந்துருச்சு. அதனால இன்னொரு ஆதரவு தேவைன்ற பிரச்சனை எல்லாம் இல்ல. அதிமுகக்குள்ள யார் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது என்கிற உட்கட்சி தகராறு அது. அதுல ஒரு கோஷ்டி வந்து பிரிஞ்சு வராங்க. அந்த எதிர்ப்பை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துவது? இவங்க சட்டமன்றத்துக்குள்ள நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தில் வாக்களிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அது வந்து இதோட இணைச்சு பாருங்க. நீங்க இது ஏதோ இவங்க தாவேகா தரப்புல இருந்து முயற்சி எடுத்துதான் அவங்க புறம் வந்தாங்கன்னு நீங்க பார்க்க கூடாது. அதிமுக இவங்க தானே இப்ப இழைப்பு விழா நடத்தினாங்க. இந்த 25 பேர் வந்தாங்க. இல்ல தூய சக்தின்னு ஒரு விமர்சனத்தோட ஒரு கட்சி, புதிய கட்சி அரசியல் களத்துக்கு வருது. குட்கா வழக்கு இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் அப்பயே சொல்றாங்க, ஐயோ நீங்க கிளீன் கவர்னன்ஸ்னு எங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு, பதவி ஏற்பு மக்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நபர்களை எல்லாம் நீங்கள் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நீங்க கொடுத்த வாக்குறுதியின் மீது அவநம்பிக்கை என்பது மக்கள் மத்தியில் ஏற்படும் அப்படின்றத அவர்கிட்டயே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு மாறுபட்ட கருத்து. இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல முரண்படுறீங்க இடதுசாரி தோழர்கள். அந்த முரண்பாடுகள் தான் உங்களால இன்னும் அந்த ஆதரவு கட்சிகள் கூட்டங்கள்ல போக முடியாம, அந்த நிலைப்பாடை நோக்கி நகர முடியாம திமுகவா பல்லாட்டம் இருக்கா? சிபிஎம் கிட்ட பகிரங்கமா நாங்க வந்து அறிவிச்சிருக்கோம். மக்களுக்கு சாதகமான திட்டங்கள், சட்டங்கள் இது போன்ற இதுல வந்து நாங்க வரவேற்போம், ஆதரிப்போம். மக்களுக்கு எதிரான அல்லது எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான விஷயங்கள்ல அரசு தலையில இருந்தா எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். இது நாங்க பகிரங்கமா தெரிவிச்சுட்டு தான் இந்த 80 நாட்கள்ல நீங்க பார்த்தாலும் தெரியும் ஸ்டேட்மெண்ட்டோ பேட்டிகளோ எங்களுடைய நிலைப்பாடு. இது தொடர் இதுல என்ன முக்கியமான ஒரு வினா இல்லதுன்னா இதான் நிறைவு கேள்வி தொடர். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுலதான் இந்த ஆட்சி நடக்குது. நீங்க கடந்த கால திமுகவையும் விமர்சிச்சிருக்கீங்க, ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரிச்சிருக்கீங்க. சாம்சங் போராட்டமாக இருக்கலாம், பல்வேறு விஷயங்களை நான் சொல்றேன். கிட்டத்தட்ட கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. ஆதரிக்கும் போதும் ரொம்ப நல்ல ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில ஆதரிச்சிருப்பீங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோட ஒரு ஆட்சி நடக்குது. இது ஒரு பொன்னான வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. இடதுசாரிகளுடைய குரல் கேட்கப்படுதா? தாவேக அரசுல கேட்கிறாங்க எல்லாத்துலயும். அதாவது அத அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய விஷயங்களை நாங்க கொண்டு போறோம். உதாரணத்துக்கு போலீஸ் கொள்கை, முதலமைச்சரை நாங்கள் நேரடியாக சந்திச்ச போதே அதுல ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை 2 இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து சந்திச்ச பாருங்க. அன்றைக்கு முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கோம். கடந்த காலத்தில் திமுக ஆட்சி காலத்தினுடைய அணுகுமுறை என்பது மக்களுடைய போராட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காவல்துறை அணுகுமுறையில் மாற்ற வேண்டும்.
அதெல்லாம் சொல்லியிருப்பான். எதுல சிலவற்றை கேட்பாங்க, சில இது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஏன்னா உங்க ஆதரவில் காரணங்களை நடைபெற இல்ல ஆதரவு என்பதனாலே நாங்க சொல்ல எல்லாத்தையும் அவங்க ஏன்னா நீங்க மட்டும்தான் இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு வேற கொடுத்துருக்கீங்க. ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. பட் எங்களுடைய கருத்துக்களை அவங்க ஏத்துக்கலன்னா வெளிப்படையா சொல்றோம் மக்கள்கிட்ட, அவ்வளவுதான். எல்லாவற்றையுமே நம்ம சொல்றதை பூரா அவங்க ஏத்துக்குவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ஒரு தனி கட்சி, அது பெரும்பான்மை ஒரு அதிகபட்ச எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு ஆட்சி அமைத்திருக்கிறது. அதுல சிலவற்றை நாங்கள் சொல்றது கேட்பாங்க, சிலது இல்லை இது இன்னொரு முறையில இது வந்து சாத்தியம் இல்லை என்பதை அவங்க சொல்ல. இது திமுக ஆட்சி காலத்துல அப்படிதான் இருக்கு. நாங்க சொன்னது பூரா திமுகவும் இல்லையா, அவங்களும் அவங்களுக்கு உங்களோட ஆதரவு தேவையில்லை இந்த அளவுக்கு. இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு காலகட்டம் இல்ல. அப்படி ஒரு நிலைமை கொள்கை கூட்டணியால இருந்தீங்க. இன்னைக்கு அந்த கொள்கை கூட்டணியிலிருந்து நகர்ந்து ஒரு கொள்கை சார்ந்து என்பதை தாண்டி பாஜக வரக்கூடாது என்பது உங்களோட அடிநாத கொள்கையா இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் தயவு இல்லாமல் இந்த ஆட்சி இல்லைங்கிற சூழல் எழுந்திருக்கிற பொழுது இடதுசாரிகளுக்கான குரல் அல்லது தோழர்களுடைய குரல், தொழிலாளர் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கப்படுவதற்கான காலம் இந்த தருணத்துல கணிந்திருக்கிறதா அப்படின்னா? 2 எம்எல்ஏக்களை வச்சுட்டு எல்லாமே சாதிச்சிடலான்ற பிரம்மை எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி அந்த பிரமைக்கு நாங்கள் ஆளாகவும் மாட்டோம். ஆட்சியாளர்கள்ட்ட இதன் மூலமாக எங்களுடைய தொழிலாளிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், எங்களுடைய வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு அவங்கள செய்ய வைக்க முடியுமோ அதற்கான தொடர் முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம், இல்லைன்னா போராடுவோம். இது அந்த காலத்தில் நடந்தது, இப்பயும் நடக்கும். ரொம்ப நன்றி.